Hi viewers, welcome to my channel. நான் உங்கள் பாலாஜி காசனதன். இந்த வீடியோவில் நம்ம ஆடியோவை ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் அளவுக்கு எப்படி கொண்டு வர போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எந்த மைக்கில் என்ன குவாலிட்டி மைக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, ஆடியோக்கு சில எஃபெக்ட்ஸ் நம்ம கொடுக்கும்போது அது இன்னும் எலிவேட் பண்ணி சூப்பரான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குங்க. நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆடோசிட்டி சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன். ரெகுலராக என்னோடய வீடியோஸ்க்கு ஆடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நான் அதை அவுட்புட் கொண்டு வருவேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா சில ஒரு 5 எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்ளை பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்க போகுது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டேக் இட் அவுட். நான் எப்போவுமே இந்த ஆடோசிட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ இதில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதில் ஒரு 5 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் நம்மளோட வாய்ஸ் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா, நீங்கள் இதில் ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஆப்லேயோ இல்லை நீங்கள் வேறு இதில் ரெக்கார்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஏன்னா அந்த 5 ஸ்டெப்ஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸை அது இது பண்ணிக்கும். ஸோ அதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஈஸியாக இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வாய்ஸ் குவாலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட். ஸோ நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இந்த பார்த்திங்களா, இங்கே தான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இது பண்ணியிருக்கு, ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நாய்ஸ் ரிமூவல். ஆக்சுவலாக இது நான் மேக்கில் ஒர்க் பண்ணுறேன். விண்டோஸ்லேயும் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் எடுத்துமே வந்துடும் இது நாய்ஸ் ரிடக்ஷன்ற இந்த ஆப்ஷன். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன டிஃபால்ட் செட்டிங் இருக்கோ அதே ஃபாலோ பண்ணிங்க. கொஞ்சம் வாய்ஸ் அதிகமாக இருந்தால் மட்டும் இந்த 12 பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 15 அதேமாதிரி நீங்கள் கொண்டு போகலாம். மேக்ஸிமம் ஒரு 18 வரைக்கும் கொண்டு போகலாம், அதுக்கு மேலே வேணாம். ஸோ இந்த நாய்ஸ் ப்ரொஃபைலில் நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஃபியூ செகண்ட்ஸில் இருந்ததை நம்ம கிராப் பண்ணிட்டோம். இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. ஸோ ஃபுல்லாக ஆடியோ செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி பண்ணதே ரிப்பீட் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அந்த வாய்ஸ் ஓவர் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிட்ருக்கும். இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே இருக்காது, உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் இப்போ இதில் இருக்காது. ஓகேங்களா? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வாய்ஸ் குவாலிட்டி. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் அந்த 5 செகண்ட்ஸ் கேப் எடுத்து ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தா உங்களுக்கு எடுத்துரும். ஸோ இப்போ செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஃபெக்ட்டில் நம்ம கம்ப்ரெஸர் கொடுக்கணும். இப்போ இந்த கம்ப்ரெஸர் எதுக்காக யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்மளோட வாய்ஸில் ரொம்ப லவுடர் பாட்டெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நீட்டாக கொடுக்கும். ஸோ இதே டிஃபால்ட் செட்டிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வாய்ஸ் இப்போ ஈக்குவலைஸ் ஆகிடுச்சு. தென் இன்னொரு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்ம லிமிட்டர் கொடுக்கணும். லிமிட்டர் எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா, உங்களோட லோயர் பார்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஆடியோவில் இருக்கிற சின்ன சின்ன லோயர் பார்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வாய்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறது ஈக்குவலைசர் அண்ட் ஃபில்டர். இதில் போய் கிராஃபிக் ஈக்குவலைசர் கொடுங்க. இதில் நம்ம பேஸ் எஃபெக்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் ஆக்சுவலி கொஞ்சம் இன்னும் வாய்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பூஸ்டப் ஆகும். பேஸ் பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ அப்ளை கொடுத்துருங்க ப்ரீசெட் செட்டிங்கில். தென் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு திருப்பி அதே போய் கிராஃபிக் ஈக்குவலைசர் செலக்ட் பண்ணி இப்போ நம்ம ட்ரிபிளையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிபிளையும் பூஸ்ட் பண்ணி விட போகிறோம். ஸோ வாய்ஸோட பேஸ் அண்ட் ட்ரிபிள் ரெண்டுமே இப்போ பூஸ்ட் ஆகி தெரியுது நீங்கள் பார்க்கும்போது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் பண்ண அந்த 4 ஸ்டெப்ஸையும் பார்த்திங்கன்னா நீட்டாக நார்மலைஸ் பண்ணி இப்போ நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு சேம் எஃபெக்ட்ஸில் போய் வால்யூம் அண்ட் கம்ப்ரெஷனில் நார்மலைஸ் இருக்கும். ஆக்சுவலாக இது மேக்கில் இருக்குது. ஸோ விண்டோஸில் உங்களுக்கு நார்மலைஸ் ஆப்ஷன் டேரெக்டாகவே வரும். ஸோ நார்மலைஸ் கொடுத்துருங்க. ஸோ எப்போயுமே -1 வச்சுங்க, டிஃபால்ட் செட்டிங் அதை யூஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வாய்ஸ் எல்லாம் இப்போ நார்மலாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அந்த ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வாய்ஸ் குவாலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வாய்ஸ் குவாலிட்டி. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வாய்ஸ் குவாலிட்டியை ஹாய் காஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுதான் அந்த 5 ஸ்டெப்ஸ். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாகவே உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியல்ஸ் அண்ட் நிறைய ட்ராவலிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் பாலாஜி காசனதன்.